முட்டையை வச்சு ஏதாவது சைடு செய்யலாமான்னு கட்டலாமா. அதுக்கு என்ன செய்ய, ஒரு 4 முட்டை எடுத்துக்கோமா. 4 முட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு பல்லாரியை நறுக்கி போட்டுக்க, கட்டம் கட்டமாக நறுக்கி அதில் போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா அடிச்சிடு. எல்லாம் சேர்ந்து கலங்குற மாதிரி நல்லா அடிச்சுட்டு அது என்ன செய்ய, ஒரு கிண்ணத்தில் அது தோதுவான கிண்ணமாக பார்த்து எடுத்துக்கோ. கொஞ்சம் முக்கால் அளவுக்கு ஊற்றணும். அப்போ பெரிய கிண்ணமாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிடு. கலவடை போட்டால் இல்லை 2வது தட்டில் வச்சு அதுக்கு மேலே அந்த கிண்ணத்தை தூக்கி வச்சு இட்லி சட்டி மூடி 10 நிமிஷத்தில் அவிஞ்சிரும். இது 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் ஹையில் வச்சு கொதிச்ச உடனே சிம்மில் வச்சிரு. சிம்மில் நல்லா வெந்துடும். வெந்த உடனே அதை எடுத்து நல்லா கியூபாக அந்த இது கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்ரு. பன்னீர்லாம் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ணி நல்லா ஆற விட்ட பிறகு கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பாட்டம் வந்து என்ன செய்ய, 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போடு. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா மாவு போடு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு கரம் மசாலா தூளும் கொஞ்சம் போட்டுக்கோ. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அதை கலக்கிட்டு மல்லி இலை கருவேப்பிலை எதுவும் இருந்தாலும் அதில் ஒன்றா போட்டுக்கலாம். அந்த மாவோட சேர்த்து போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தளர்வாக அந்த நம்ம இதுக்கெலாம் கறி சிக்கன் இதுக்கெலாம் பரட்டும் மனைவம் மாதிரி அது மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடு. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த க்யூப்ஸை பூரா எடுத்து அதில் போட்டு நல்லா பரட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டா இது சைடு சூப்பராக இருக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும். செஞ்சு பாரு.